ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவா டிசைனர்ஸ். இந்த ட்ரெஸ்ஸில் வைக்க போகிற நெக் பார்த்திங்கன்னா 4 இன்ச் அகலத்தில் நெக் வெட்டியிருக்கேன். இது வந்து ஒரு செமி போட் நெக் மாதிரி, அதாவது ரொம்ப போட் மாதிரி மேலே இல்லாமல், ரவுண்ட் நெக் மாதிரி இல்லாமல் ஒரு 5 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கி வச்சுருக்கேன். ரொம்ப அகலத்தில், அதனால் ரொம்ப கீழே இறக்குனாலும் அது செட் ஆகாதுங்கிறதுனால அந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 12 இன்ச்சுக்கு மாதிரி லென்த்தில் ஒரு செப்பரேட் பீஸ் அதே டாப் பீஸில் எடுத்துக்கலாம். இது வந்து டாப் கிடையாது, பேண்ட் மெட்டீரியலாக நம்ம கஸ்டமர் டாப்பாக ஸ்டிச் பண்ண சொன்னதுனால இது வந்து கொஞ்சம் ப்ளைனாக தான் இருந்துச்சு. அதனால் நம்மளே ஒரு டிசைன் வைக்க சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக லேஸ் நெக் மாதிரி நான் வைக்கலான்னு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இந்த கேப்பில் ஃபுல்லாக வச்சு கோடு போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக கோடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த கோட்டை ஒவ்வொன்றா அப்படியே தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் இது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நான் வந்து இதை வந்து ஒரு இப்படி கோன் ஷேப்பில் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம வந்து லைனிங் அப்புறம் இந்த மெயின் பீஸ் அதோடு வச்சு இதை அட்டாச் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து கரெக்டாக மேலே வர மாதிரி, நம்ம சுடிதாரோட மெயின் பீஸில் மேலே வர மாதிரி லைனிங் இங்கே வந்து இது மேலே வச்சு தைச்சோன்னு வச்சுக்கோங்க. லைனிங் வந்து திருப்பி விடும்போது உள்ளே போயிடும். இது சுடிதார் பீஸ் மேலே இது வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துகிட்டு இது வந்து உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணிட்டு லைனிங்கை வந்து திருப்பி விட்டுறலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த சுடிதார் பீஸில் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனிங்கை அட்டாச் பண்ணி திருப்பி விட்டுறலாம். அதுக்கடுத்து தான் இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் அளவுக்கு வர மாதிரி ஒரு கொஞ்சம் அதை விட அதிகமாக நம்ம மடக்குனா ஒரு 1 இன்ச் வர மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் நூலாக இருக்கும் இல்லையா, இது மேலே வந்து அந்த பீஸை வச்சு அடிச்சுக்கலாம். அது வந்து ஒரு டிசைனாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து கரெக்டாக அதை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே அதில் தையல் அடித்ததுனால அதை அப்படியே மடக்கி அடிக்க முடியாது, அதை அடித்தாலும் அவ்வளோ ஃபினிஷிங் வராது. அதனால் இது ஒரு டிசைனாக செப்பரேட் பீஸ் கொடுத்து அதுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த டைப் லேஸ் வந்து இதை இப்படியே வைக்காமல் பார்த்திங்கன்னா இதை வந்து மேலே இருக்கிற லேஸை பிரிச்சிட்டோம்னா இது இந்த மாதிரி தனியாக பூ மட்டும் தனியாக வந்துடும். இதை வந்து நம்ம அதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம செப்பரேட்டாக ஒரு பீஸ் கொடுத்து அடிச்சிருக்கிறோம்ல, அதோட எண்டில் இந்த மாதிரி இதை வச்சு அடிச்சுக்கலாம். இது வந்து அவ்வளோவா பிரிஞ்செல்லாம் போகாது. இது வந்து லேஸோடு அட்டாச் ஆகியிருந்த பீஸ் தான், அதனால் இது பிரிஞ்சு போகாது. இதை அப்படியே வச்சு ஃபுல்லாக தையல் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த லேஸை வந்து நம்ம மேலேயும் ஒரு லேயர் வச்சுக்கலாம். அது பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம திரும்பாது, அதாவது இதை வந்து நம்ம ஒரு பானிக்லேயோ இல்லை ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வர ஏதாவது நெக்கில் தான் வைக்க முடியும். அதனால் மேலே இருக்கிற இந்த லேயரை கட் பண்ணி எடுத்துட்டா இது கொஞ்சம் அப்படியே திரும்பும். ரவுண்ட் நெக்கில் நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். அதுக்காக இது ஒன்றும் ரொம்பலாம் பிரியல, நம்ம அது மேலே வச்சு தையல் போட்டதுனால அது பிரியல. ஸோ அது வந்து ஈஸியாக தான் தைக்கிற மாதிரி இருந்துச்சு. இது ஃபுல்லாக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வந்து சென்டரில் இந்த ஜமிக்கியில் இந்த மாதிரி ஒரு 3 ஜமிக்கி மட்டும் வச்சாச்சு.